உன்னருள் வேண்டியே நின்னை சரண் புகுந்து தன் நிறைவு தந்திடும் அன்னை சுகபாணி உன்னருள் வேண்டியே நின்னை சரண். ஹலோ வணக்கம் உலக தமிழர்களே. என்னடா தேர் இருக்கு பின்னாடி நாதஸ்வரம் தமிழ் சத்தம்லாம் கைன்னு பாக்குறீங்களா? யூரோப்ல தமிழ் தேர் திருவிழா. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு யூரோப்ல இருக்கோமா தமிழ்நாட்டில் இருக்கோமான சந்தேகம் கண்டிப்பா வரும். வாங்க என் கூட சேர்ந்து வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ தேரோட்டத்துக்கு வந்திருக்கேன். என்னடா திருநெல்வேலியில தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தேரோட்டம் முடிஞ்சிருச்சா, இவன் ஏன் திருப்பி தேரோட்டத்துக்கு வந்திருக்கான்னா, நான் ஜெர்மனியில் உள்ள ஹம் சிட்டியில காமாட்சி அம்மன் டெம்பிள் ஒன்று இருக்கு. இந்த டெம்பிள் வந்து ஜெர்மனிலே கோபுரம் இருக்கிற ஒரே டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து இயர் 2000ல இந்த டெம்பிளுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. 2007ல இருந்து வருஷம் இங்க தேரோட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த தேரோட்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் வந்து திருவிழா நடந்தா எப்படி இருக்கும், நம்ம ஊர் கிராமத்துலயும் சரி இல்ல டவுன்லயும் சரி திருவிழா நடந்தா எப்படி இருக்கும், நிறைய கடைங்க, பாத்திர கடைங்க, ஜவுளி கடைங்க, ஃபேன்சி பொருட்கள், ஐஸ்கிரீம் கடைங்க, நிறைய விதவிதமான சாப்பாடு கடைங்க, பலகார கடைங்கன்னு களை கட்டுதுங்க இந்த இடம். பலாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம ஜெர்மன் மக்களும் சேர்ந்து வந்து இந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணிக்கே வந்து தேர் இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவடி எடுக்கிறாங்க, தீச்சட்டி தூக்குறாங்க. அவங்களோட வேண்டுதல்கள்லாம் ஃபுல்லா இங்க வந்து நிறைவேற்றிக்கிறாங்க. கூட்டமா மக்கள் வராங்க. உங்களுக்கு யூரோப்ல இருந்துட்டு ஒரு திருவிழா ஃபீல் வேணும்னா கண்டிப்பா நீங்க ஹம் கோயிலோட தேரோட்டத்துக்கு வரணும். இங்க ஜெர்மனியில் உள்ள மக்கள் மட்டும் இல்லைங்க, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், பிரான்ஸ், லண்டன்ல இருந்துலாம் இங்க வராங்க. அதனாலதான் இந்த திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸான திருவிழா. உங்களுக்கும் என்னடா நம்ம வந்து ஜெர்மனில இருக்கோமே, ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு திருவிழா இருந்தா ஒரு ஃபீல் வேணும்னா இங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதவிதமான சாப்பாடு கிடைக்கும். நீங்க வந்து சின்ன வயசுல வந்து உங்க ஊர்ல பொருட்காட்சியில இல்ல திருவிழால போயிட்டு சந்தையில ஏதாவது ஷாப்பிங் பண்ணிருந்தீங்கன்னா அந்த மெமரிஸ்லாம் நீங்க ரீகால் பண்ணலாம். பின்னாடி பாருங்க தேர் இருக்கு. நம்ம ஊர்ல தேரோட்டத்தை பாக்குறது எப்படி இருக்கு, இந்த மாதிரி யூரோப்ல வந்து தேரோட்டத்தை பாக்குறது எப்படி இருக்கு. பிளஸ் இந்த கோயிலுக்குள்ளேயும் நிறைய பூஜை பண்றாங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் பூஜை எல்லாம் இருக்கு. காமாட்சி அம்மனுக்கு எல்லா சாமிக்கும் பூஜை பண்றாங்க. நம்ம ஊர்ல எப்படி வந்து சாமியை தோல்ல வச்சுட்டு உற்சவமா தூக்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க யூரோப்ல பாக்கணும்னா நீங்க கண்டிப்பா வந்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அந்த தேரோட்டத்தை. உங்களுக்கு காலைல சொன்ன மாதிரி அவங்க வேண்டுதல இது பண்றதுக்காக தீச்சட்டிலாம் எடுத்திருக்காங்க. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் தமிழோட சத்தம் கேக்குது. நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க தேரோட்டத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ஊரை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு.
யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரியில் உள்ள சின்ன சின்ன சிட்டிலையும் நிறைய கோயில்கள் இருக்குது. அங்கேயும் வந்து இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் தேர் திருவிழா நடக்கும். ஆனால் ஹம் தேர் திருவிழா ஸ்பெஷல் என்னென்னா, முக்கியமான ஸ்பெஷல் என் பின்னாடி இருக்கிற ரெண்டு தேர், ஒரு சின்ன தேர் ஒரு பெரிய தேர். அதுபோக அந்தந்த சிட்டியில் நடக்கிறதுக்கு அந்தந்த சிட்டி மக்கள் போவாங்க. ஆனால் இங்கே இப்போ இந்த ஹம் தேர் திருவிழா பொறுத்த வரைக்கும் யூரோப்லேருந்தே மக்கள் வருவாங்க, லண்டன்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ்லேருந்து. ஸோ இது யூரோப்புக்கான தேர் திருவிழானே சொல்லலாம். அதுதான் இந்த ஹம் திருவிழாவோட ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த தேர்லாம் வந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 5-5:30 சாமியை தேர்லேருந்து இறக்கி சப்பரம் மூலமாக கோயிலுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் வெளியே நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் நம்ம அந்த தேரை கொஞ்சம் ஃப்ரீயாக கவர் பண்ண முடியுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த தேரிலேயே அந்த வுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கோயிலெல்லாம் சாமியை வந்து சின்ன உருவத்தில் வந்து கலை வேலைப்பாடுகள் மூலமாக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே. ஸோ அதுவுமே எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக இருந்தது. அவங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த தோரணங்கள், அப்புறம் அந்த செடிங்க, அப்புறம் அந்த வாழை இலை, அதெல்லாம் வந்து பல இடங்கள்லேருந்து வரவழைச்சி ரொம்பவே ப்ராப்பராக ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக இந்த திருவிழா நடத்திருக்காங்கன்னு இதை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து தகவல் மையம். இது கரெக்டாக கோயிலோட பார்க்கிங் கிட்டக்க கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுருந்தாங்க. இது மெயினாக இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000-1000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள யாராவது வந்து மிஸ் ஆகிட்டாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இங்கே வந்து சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்கள் ஒய்ஃபோ உங்கள் குழந்தைங்களோ அவங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கடைங்க. நம்ம திருவிழாவில் இருக்க மாதிரி எல்லா விதமான கடைங்களும் இருக்குது. முக்கியமாக இந்த கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இந்த ஃபேன்சி பொருட்கள், அப்புறம் இந்த சேலைங்க, இந்த ட்ரெஸ்ஸு சம்மந்தமான கடைகள், இல்லை சாப்பாடு கடைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த NRW ரீஜனுக்கையும் அதுக்கு கிட்டக்க உள்ள கடைகள் நிறைய பேர். இது நீங்கள் பார்க்குறது என்னென்னா இந்த நாட்டு செடிங்க, அதாவது ஜெர்மனியில் இங்கே உள்ள செடிங்க மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை, வாழை, மல்லிகை, வேப்பிலை, அந்த மாதிரி செடிங்கள்லாம் வந்து இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. பியூராக எல்லாமே நம்ம ஊரில் விளையக்கூடிய நாட்டு செடிங்கள்லாம் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. இது நீங்கள் பார்க்குறது வந்து நிறைய பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாவைக்காய், பீன்ஸு, அப்புறம் கத்திரிக்காய், பொடலங்காய், முருங்கைக்காய் எல்லாமே இருந்தது. இதுக்கு ஒரு 2-3 காய்கறி கடைங்க இருந்தது. இது போக நீங்கள் பார்க்குற இந்த இது நீங்கள் பார்க்குறது மெயினாக அந்த விளையாட்டு சாமான் தான். எல்லாம் குட்டி பிள்ளைகளுக்கும் குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய எல்லா டைப் ஆஃபான விளையாட்டு சாமான் கடைங்க. இது ஒரு 2-3 இருந்தது. இது ஃபுல்லாக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த கடைங்கெல்லாம் எஸ்என், போக்கம், டாட்மண்ட், ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இவங்களுக்கு மெயின் ஸ்டோர்ஸ் இருக்குது. அவங்க இந்த திருவிழாக்காக அவங்களோட பிராண்டை கொண்டு வந்து அவங்க டிஃப்ரெண்ட் கடைங்களாக அவங்க போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த நான் சொன்ன ஊருங்களுக்கு போனாலும் நீங்கள் இந்த கடைகளில் தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக லேடிஸுக்கான ஃபேன்சி பொருட்கள், சேலைகள், சுடிதார்கள் அதெல்லாம் நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடைங்க இருந்தது. இது எல்லாமே இந்த மாதிரி மற்ற சிட்டிஸ்லேருந்து வந்த கடைங்க தான். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, ஏன்னா நாங்கள் சாயந்தரம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதே ஒரு மதியான வேலை 2-3 மணி இல்லை காலையில் 11-12 மணிக்கெலாம் வந்தால் இங்கே எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அந்தளவு கூட்டமாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அதனால் நிறைய பேர் வந்து போய் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு கடைகளில். ஃபைனலாக சோறு தான் நம்மளுக்கு முக்கியம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாப்பாடு கடைங்க இருந்தது. ஆனால் எல்லாமே வெஜ்ஜு தான். நாங்கள் போய் 2-3 கடைகளில் கேட்டோம், அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க இது கோயில் திருவிழா, ஸோ நாங்கள் எல்லாமே வெஜ்ஜு தான் வைக்கிறோன்ட்டாங்க. இப்போ ஸ்டார்டர்ஸ் பலகாரத்துலேருந்து ஆமை வடை, அப்புறம் சுசியம், ரோலு, கொண்டக்கடலை, லட்டு, உளுந்த வடை, இந்த மாதிரி ஐட்டங்களும் இருந்தது. மெயின் கோர்சஸும் நிறைய இருந்தது. கொத்து இடியாப்பம், கொத்து பரோட்டா, அப்புறம் நார்மல் பரோட்டா, ஆப்பம், தோசை, கீசன் எல்லாம் இருந்தது. இது நீங்கள் பார்க்குறது நல்ல கண்ணாடி ஜாரில் நல்ல இனிப்பு பூந்தி. நம்ம ஊர் திருநெல்வேலி சாந்தி ஸ்வீட்ஸ் இல்லை பாலக்கோட்டை ராமர் கோயில் கிட்டக்க நிறைய லாலா கடைங்க வந்து அங்கெல்லாம் இப்படி தான் விற்பாங்க. எல்லாம் கலராக இருந்தது இந்த ஸ்வீட்ஸ்லாம். லட்டு, ஜிலேபி அப்படின்னு நிறைய இதுக்குன்னு ஒரு 2-3 கடைங்க இருந்தது. இதில் கார ஐட்டங்களும் கிடச்சிது, ஸ்வீட் ஐட்டங்களும் கிடச்சிது. ஜிலேபி பார்க்குறப்பே உடனே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. சாப்பாடு கடைங்கிறதுக்கு தான் கூட்டம் நிறைய வந்தது. இது நம்ம நந்தீஸ் கடை. இது வந்து ஹில்டனில் இருக்குது. இவங்க நிறைய பிரான்ச்சஸும் வச்சுருக்காங்க. அவங்களும் கடை போட்டிருந்தாங்க இங்கே. அது போக மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க யூரோப்பில்.
அவங்களும் நிறைய கடை போட்டிருந்தாங்க. அவங்களோட கேபிள் டிவி சேட்டலைட் இதை ப்ரொமோட் பண்ணி அதுக்கு ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. ஒரு கனெக்ஷன் வாங்கினா உங்களுக்கு ஒரு குக்கர் ஃப்ரீ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ், இந்த எப்டிவிங்கிறது ஒன் ஆஃப் த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது. மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸு கடைங்க தான். ட்ரெஸ்ஸு கடைங்களுக்கும் ஈக்குவலாக கூட்டம் இருந்தது. நிறைய லேடிஸ் போய் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு கடைங்களையும் ஃபேன்சி பொருட்களுக்கும் நிறைய டிஸ்கவுண்ட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. மெயினாக நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் எல்லோரும் வந்திருந்தாங்க. வேட்டி, சேலன், அதை பார்க்கும்போதே நம்ம ஊர் திருவிழா ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்தது. இது போக இங்கே உள்ள வீடுங்களுக்கு சோலார் பேனல் கனெக்ஷன் போடுறதுக்கு அதுக்கு ஒரு தனி கடை போட்டிருந்தாங்க. அவங்க அந்த மாதிரி அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவாங்க அப்படின்னு. என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த தேர் திருவிழாவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லா கடைகள்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி சந்தையில் கோயில் பூஜையும் முடிய போகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்.